morning, students. Last class we discussed with traditional biotechnology. Today we are going to learn about modern biotechnology. First one, advancement in modern biotechnology. Some of the major advancement in modern biotechnology as described below. Modern biotechnology la advance என்னென்ன techniques இருக்குதுன்னா, first one genetic engineering, second one steps involved in recombinant DNA technology. First one genetic engineering. What is genetic engineering? Genetic engineering or recombinant DNA technology or gene cloning is a collective term that includes different experimental protocols resulting in the modification and transfer of DNA from one organism to another. Genetic engineering நம்ம என்னன்னு சொல்லலாம்னா recombinant DNA technology or gene cloning அப்படின்னு சொல்லலாம். இந்த recombinant DNA technology or genetic engineeringல நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஎன்ஏவை ஒரு ஆர்கானிசத்துல இருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஸோ அதை பத்தி படிக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். கன்வென்ஷனல் recombinant involves exchange and recombination of genes between homologous chromosomes during meiosis. ஸோ இந்த recombinant DNA டெக்னாலஜில மியாசிஸ் டைம்ல, அதாவது மியாசிஸ் அப்படின்ற செல் டிவிஷன் டைம்ல டிஎன்ஏவை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றது, ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ், அதுவும் எந்த ஜீன்ஸ்குள்ள நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்னா சேம் அல்லீல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஸ்மால் டி அது மாதிரி இருக்கிற சேம் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்ல டியூரிங் மியாசிஸ் டைம்ல மட்டும்தான் இந்த ரீகாம்பினன்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீகாம்பினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நம்மளால நடத்த முடியும். நெக்ஸ்ட் ஒன், recombinations carried out artificially using modern technology is called recombinant DNA technology or rDNA technology. It is also known as gene manipulation technique. Recombinant வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா recombinant DNA technology, அப்படி இல்லைன்னா ஆர் மீன்ஸ் recombinant DNA technology அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, தட் இஸ் கால்டு gene manipulation technique. Next up, this technique involves the transfer of DNA coding for a specific gene from one organism into another organisms using specific agents like vectors or using instruments like electropropagation, gene gum, liposome mediate or chemical mediate transfer and micro injections. இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் யூஸ் ஆகுறாங்க. பிகாஸ் டிஎன்ஏ வந்து ஒரு ஆர்கானிஸ்ல இருந்து இன்னொரு ஆர்கானிஸ்க்கு எடுத்துட்டு போகிறது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஏஜென்ட்ஸ் தேவை. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வெக்டார்ஸ், செகண்ட் ஒன் சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் எலக்ட்ரோப்ரொபகேஷன், gene gum method, liposome, another one chemical transfer like micro injections. Next one, steps involved in recombinant DNA technology. So what are the steps involved in recombinant DNA technology? First one, isolation of a DNA fragments containing a gene of interest that needs to be cloned. This is called insert. So எந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம ஐசோலேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஐசோலேஷன் டிஎன்ஏவை நம்ம ஐசோலேட் பண்ணி வைக்கிறது, அதாவது தனிமைப்படுத்தி வைக்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்றோம். Generation of recombinant DNA or DNA molecules by insertion of the DNA fragments into a carried molecules called a vector that can self-replicate within the host cell. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அப்படின்றது ஓம்புயிரி செல், இன்னொரு ஆர்கானிசம். எந்த ஆர்கானிசம்ல அதை வந்து நம்ம மேனிப்புலேஷன் பண்ண போறோமோ, அதை வந்து அதிகமாக்க போறோமோ அந்த ஆர்கானிசம் நம்ம என்ன சொல்லணும்னா ஹோஸ்ட் செல் சொல்லுவோம். அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளேயே இந்த டிஎன்ஏ மாலிகுல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்மாலர் ஃபிராக்மெண்ட்ஸா கட் பண்ணி ஸ்மால் பீசஸா கட் பண்ணி அதுக்குள்ள அதை வந்து பெருக்கமடைய செய்யறத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜெனரேஷன் ஆஃப் ரீகாமினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், selection of the transformed host cells, that is carrying the rDNA and allowing them to multiply, thereby multiplying the rDNA molecules. Next one, rDNA molecules உள்ள வச்சிருக்கிற அந்த ஹோஸ்ட் செல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அதை பெருக்கமடைய செய்யணும், அதாவது மல்டிபிள் பண்ண செய்யணும். நெக்ஸ்ட் அது மூலியமாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த rDNA வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், அது மாதிரி மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கிற ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், the entire process thus generates either a large amount of rDNA or a large amount of protein expressed by the insect. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த rDNA-வை அது உள்ள இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான பண்புகள், தட் மீன்ஸ் கேரக்டர்ஸை அதிக அளவு உருவாக்கக்கூடிய புரோட்டீன்ஸை நம்ம உருவாக்குறது. புரோட்டீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்கிட்டே இருக்கிறது லார்ஜ் அமௌண்ட்ல, அதிக அளவுல அந்த புரோட்டீன்ஸை நம்ம ரெடி பண்ற ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ், wherever vectors are not involved, the desired gene is multiplied by PCR technique. This multiple copies are injected into the host cell protoplast, or it is shot into the host cell protoplast by short gene method. So last point வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து அந்த recombinant DNA டெக்னாலஜியை யூஸ் பண்றோமோ அது இல்லாம அதை தவிர்த்து PCR டெக்னிக்ஸ், PCR மீன்ஸ் பாலிமரைஸ்ட் செயின் ரியாக்ஷன், ஸோ அந்த ரியாக்ஷன் மூலியமா கூட நம்ம இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் போது நம்மளுக்கு வந்து காப்பீஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் உள்ளதான் அந்த காப்பீஸ், அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி ஹோஸ்ட் செல்ல இன்ஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷூட் கன் மெத்தட், அதாவது வந்து துப்பாக்கி மூலியமா எப்படி வந்து கன் வெளியில வரும் அதே மாதிரி அந்த ஹோஸ்ட் செல்லுல recombinant DNA எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. So these are the steps involved in recombinant DNA technology. First one, எந்த DNA fragments ரெடி பண்றோமோ அந்த fragments நம்ம ரெடி பண்ணணும், தனிமைப்படுத்தணும், செப்பரேஷன் பண்ணணும். செகண்ட் ஒன், டிஎன்ஏவை ஹோஸ்ட் செல்ஸ் அதாவது ஓம்பு செல்லுல இன்ஜெக்ட் பண்ணணும். அது தேர்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏக்கு தேவையான rDNA அதாவது recombinant டிஎன்ஏவை அந்த ஹோஸ்ட் செல்ட்ட மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்த் ப்ராசஸ்ல புரோட்டீன்ஸ், அந்த rDNAக்கு தேவையான புரோட்டீன்ஸை வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட்ல நம்ம சிந்தசைஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரெடி பண்ற அந்த recombinant டிஎன்ஏ டெக்னாலஜி PCR டெக்னிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஷூட் கன் மெத்தட்லயும் நம்ம பண்ணலாம். These are the steps involved in recombinant DNA technology. Next one, in this slide shown recombinant DNA technology. First one, bacterium. பாக்டீரியால பாக்டீரியல் குரோமோசோம் இருக்கு, பிளாஸ்மிட்ஸ் அப்படின்ற எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இருக்கு. இந்த பிளாஸ்மிட்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்றோம். செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இன்னொரு ஜீனை வந்து இன்புட் பண்றோம். அப்படி இன்புட் பண்ணிட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பிளான்ட்ஸ்லயோ இல்லை எந்த அனிமல்ஸ்லயோ அதை இன்ஜெக்ட் பண்றோமோ அது மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நியூ டிஎன்ஏ சீக்வென்ஸ் அதுல கிடைக்கும். These are the steps involved in recombinant DNA technology. Next one, tools for genetic engineering. Genetic engineering la important topic வந்து tools, because அந்த டிஎன்ஏ சீக்வென்ஸை நார்மல் பாடியில இருந்து நம்ம எந்த ஹோஸ்ட் செல்லுல மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஹோஸ்ட் செல்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு டூல்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்மளுக்கு மூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளோட லெக்ஸ், கால் தேவை. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஹிக்கல்ஸ், ஸ்கூட்டரோ சைக்கிளோ இல்ல காரோ யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி இந்த டிஎன்ஏ டெக்னாலஜிலையும் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல இருக்கிற டிஎன்ஏவை ஒரு ஆர்கனிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கனிசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது கண்டிப்பா நம்மளுக்கு டூல்ஸ் தேவை. So this is the importance of genetic engineering, that is called tools for genetic engineering.
Now, we know from the foreign gene discussion that in order to generate recombinant DNA molecules, certain basic tools are necessary for the process. So, recombinant DNA molecules transfer பண்றதுல tools வந்து ரொம்ப importance. First one, the basic tools are first one enzymes, second one vectors, and third one host organisms. Next, the most important enzymes required for genetic engineering are the restriction enzymes, DNA ligase, and alkaline phosphates. So tools la வந்து 3 இருக்கு. First one enzymes, second one vectors, and third one host organism. Host organism வந்துனா எந்த டிஎன்ஏவை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோமோ அந்த மல்டிப்ளை பண்றதுக்கு தேவையான ஆர்கானிசம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹோஸ்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், some enzymes also required for genetic engineering process. Genetic engineering processல என்சைம்ஸோடைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனுடைய கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த என்சைம்ஸ் வந்து 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், செகண்ட் ஒன் டிஎன்ஏ லைகேஸ் அண்ட் alkaline phosphate. First we discuss with restriction enzyme. The two enzymes responsible for restricting the growth of bacteriophage in E. coli, that means Escherichia coli, were isolated in the year 1963. 1963ல பாக்டீரியோஃபேஜோடைய வளர்ச்சி, அதாவது T4 பாக்டீரியோஃபேஜ் growth ஸ்டாப் பண்றதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு 2 என்சைம்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. அந்த 2 என்சைமும் ஈ கோலை, அதாவது எஷிஷரியா கோலை பாக்டீரியால இருந்து 1963ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாங்க. One was the enzyme which added methyl group to DNA while the other cut DNA. So 2 enzyme, first one வந்து பாத்தீங்கன்னா DNA ஆட் ஆகுற டிஎன்ஏல இருக்கிற மெத்தில் குரூப்போட ஆட் ஆகுற ஒரு என்சைம், தென் another one டிஎன்ஏவை கட் பண்ற என்சைம். The latter was called restriction endonuclease. So போகும்போது லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து restriction endonuclease அப்படின்னு சொன்னாங்க. A restriction enzyme or restriction endonuclease is an enzyme that cleavages DNA into fragments at or near specific recognition site within the molecule known as restriction site. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை பர்டிகுலர் பிளேஸ்ல கட் பண்ணும். எந்த பிளேஸ்ல கட் பண்ணணும், நம்ம டிஎன்ஏ சீக்வன்ஸை எந்த பிளேஸ்ல கட் பண்றோம்னு நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அதை கட் பண்ணும். ஸோ அப்படி கட் பண்ற டிஎன்ஏ சைட் நம்ம என்ன சொல்றோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். Based on their mode of action, restriction enzymes are classified into 2 types, namely exonuclease and endonuclease. So based on action, அதாவது அது வேலை செய்யறத பொறுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் 2 டைப்ஸா டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் exonuclease, then another one endonuclease. First one exonuclease. Exonuclease are enzyme which removes nucleotides at a time from the end of DNA molecule. Exonuclease அப்படின்றது DNA சீக்வென்ஸ அதனோட எண்ட்ல கரெக்டா அந்த நியூக்ளியோடைட கட் பண்ணி வெளியில அனுப்பும். That is called exonuclease. For example, Val31 exonuclease 3. Second type, endonuclease. Endonuclease are the enzymes which break the internal phosphorus diester bonds within a DNA molecules. Endonuclease என்ன பண்ணும்னா DNA சீக்வென்ஸ்ல மாலிகுல்ஸ்ல இருக்கிற, அதாவது உள்பகுதியில இருக்கிற பாஸ்போர்ட் டைஎஸ்டரோட பாண்டை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணும். That is called the endonuclease. For example, HIND2, EcoRI, PUL, BAMHI, tag I. So restriction enzyme based on action 2 types இருக்கு. First one exonuclease, another one endonuclease. Exonuclease வந்து பாத்தீங்கன்னா DNA உடைய எண்ட் பர்టిక్యులர் பார்ட்ட அதனோட எண்ட்ல சீக்வென்ஸோட எண்டை கட் பண்ணும். எண்டோநியூக்ளியஸ்ன்றது DNA மாலிகுல்ஸ் உள்ள இருக்கிற
phosphodiester bond உடைச்சிரும். That is called endonuclease. Next one, in this slide shown type 2 restriction enzymes with source, recognition and cleavage site. First one, restriction enzyme. Second, microbial source. Third one, recognition sequence. Last one, fragments. First one, restriction enzyme ALU1. microbial source எந்த நுண்ணுயிர்ல இருந்து அது கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா Arthrobacter luteus. Next one, restriction sequence. எந்த sequence அவங்க கட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 5' AGCT. A means adenosine, G mean guanine, C mean cytosine, T mean thymine, 3'. Next 3' TCGA 5'. So fragments வந்து பாத்தீங்கன்னா blend end. இது மூலம் கிடைக்கிற அந்த கட் பண்ணி எடுக்கிற DNA சீக்வென்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மழுங்கிய முனை blend end அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன், BAM-HI மைக்ரோபியல் சோர்ஸ் எந்த நுண்ணுயிர்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா பேசிலஸ் அமிலோலிக்யூஃபேசியன்ஸ். பேசிலஸ் அமிலோலிக்யூன்பேசியஸ். ஸோ இதனோட ரெகக்னேஷன் சைட் வந்து 5' G GATCC 3' 3' CCTAG G 5'. ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டிக்கி எண்ட்ஸ். ஸ்டிக்கி எண்ட்ஸ்னா ஒட்டு முனைகள். இதை கட் பண்ணி எடுக்கிற சீக்வன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இன்னொரு டிஎன்ஏ சீக்வன்ஸோட ஈஸியா ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஈகோஆர்ஐ மைக்ரோபியல் சோர்ஸ் எந்த மைக்ரோ ஆர்கன்ஸ்ல கிடைக்குதுன்னா எஸ்டெரியா கோலை. நெக்ஸ்ட் ஒன், சீக்வன்ஸ் 5' G AATTC 3' 3' CCTAG G 5'. fragments sticky ends. sticky endsனா ஒட்டு முனைகள், அதாவது ஈஸியா நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், third மைக்ரோபியல் சோர்ஸ் நுண்ணுயிரி எந்த நுண்ணுயிரில இருந்து கிடைக்குதுன்னா ஹீமோஃபில்லஸ் எஜியாப்டஸ். ஹீமோஃபில்லஸ் எஜியாப்டஸ். ரெகக்னேஷன் சீக்வென்ஸ் 5' GG CC 3'. 3' CC GG 5'. fragments blend end மழுங்கிய முனை. The next last one, third மைக்ரோபியல் சோர்ஸ் எந்த மைக்ரோ ஆர்கன்ஸ்ல கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹீமோஃபில்லஸ் இன்ஃப்ளூயன்சா. ஹீமோஃபில்லஸ் இன்ஃப்ளூயன்சா ரெகக்னேஷன் சைட், அதாவது டிஎன்ஏல இருக்கிற சைட்டை வந்து 5' 3' சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5' 3' A AGC TT 3'. நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் 3' TT CGA A 5'. பிகாஸ் டிஎன்ஏல வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் அடினோசின் குவானின் சைட்டோசின் தைமின் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்டர்ட்லயும் அடினோசின் குவானின் சைட்டோசின் தைமின் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் 5' ஸ்டார்டிங் எண்டு வந்து 3' அப்படின்ற அமைப்பு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ரெண்டு ஸ்டாண்டர்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எங்க கட் பண்ணணும், செகண்ட் ஸ்டாண்ட் எங்க கட் பண்ணணும் அப்படின்றதான் ரெகக்னேஷன் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் ஒன்ல ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி எண்ட்ஸ். ஸ்டிக்கி எண்ட்ஸ் மீன்ஸ் ஒட்டு முனைகள். அதில் வந்து ஈஸியா நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். This is the type 2 restriction enzyme with the source, recognition and cleavage site.